ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கா, மோஷன் போக மாட்டேங்குதா, அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ். நீங்கள் எப்போவுமே வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு, எது மாவு வேணாலும் வச்சுருப்பீங்க. இந்த மாவில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை உருவி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாவோட கலந்துருங்க. நீங்கள் எப்போவும் வச்சுருப்பீங்களா இட்லி தோசை மாவு, அதில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை அரைச்சி கலந்து இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் தக்காளி சட்னி, இல்லை பொடி, மல்லாட்டை சட்னி, எந்த சட்னி அவங்களுக்கு பிடிக்குமோ அது கூட வச்சு கொடுங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசமே அடிக்காது. அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் சரியாயிடும், சளி சரியாயிடும், நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருப்பாங்க. பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து இல்லாத குழந்தைங்க கால்சியம் சத்து கிடைக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க கூட கொஞ்சம் நாள் அப்படியே பூசுகிற மாதிரி ஆகிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தி இந்த முருங்கைக்கீரை தோசையாவோ இட்லியாவோ ஊற்றி கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. ஜஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரையை உருவ வேண்டியது தான். இந்த சின்ன காம்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைக்க வேண்டியதான், மாவோட கலக்க வேண்டியதான், தோசையோ இட்லியோ வாத்து கொடுக்க வேண்டியதான். அவங்களுக்கு தோசையாவோ இட்லியாவோ ஊற்றி கொடுங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி சளி பிடிக்குது, ஜுரம் வருதுன்ற பிரச்சனையே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.